ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜெக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் ஆப்ஸை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சார்ஜஸ்ஸு, கமிஷன் ரேட்ஸு, டிபி சார்ஜஸ்ஸு, ஒரு ஸ்டாக்கோட டெலிவரிக்கோ பைக்கோ எவ்வளோ உங்கள்கிட்ட அமௌண்ட் பிடிக்க போகிறாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஎம்சியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டாக்குக்கும் வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் எனக்கு இவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஆப்புக்கிட்ட நான் இதுக்குள்ளே கொண்டு கம்பேரிசனோட காமிச்சிருக்கேன். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக யாரும் ட்ரேடிங்கோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் நிறைய பேர் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஏஎம்சிக்கு அப்புறமும் ஓப்பனிங் சார்ஜஸ்க்கு அப்புறமும் இது இல்லாமல் ஈக்குவிட்டிக்குமே ஒரு ஸ்டாக்குக்குமே வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏஎம்சியே இல்லாத ஆப்ஸை பற்றி நான் இதில் காமிக்கிறேன். ஸோ டீட்டெயில்டாக இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு நம்ம இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அன்மஜெக்ஸ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ முதல்ல பார்க்க போகிறது எதில் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆப்ஸை போய் நிறைய பேர் எடுத்துடுறாங்க. ஸோ ஓப்பனிங் சார்ஜஸ் பே பண்ணி ஏஎம்சியை பே பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஏற்றாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி நியாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அது பேங்கிங் ஆப், ஈக்குவிட்டாஸ் பேங்கோட ஆப். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட பேங்க்கோட ஆப்புமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க நிறைய பேர். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் ஃபோன்பே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக பேமெண்ட் பண்ணுற ஃபோன்பே, அதுலேயே மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம். தயவு செஞ்சு ட்ரேடிங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு தேவையில்லாமல் காசு கட்டாதீங்க. ஸோ ஏஎம்சி இல்லாத ட்ரேடிங் ஆப்பாக இருந்தால் ஓகே. நான் இப்போ காமிச்ச மாதிரி குரோலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏஎம்சிலாம் கிடையாது, ஓப்பனிங் சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் ஆகிடலாம். பட் ஆனால் ஏஎம்சியை பே பண்ணி ஓப்பனிங் சார்ஜஸை பே பண்ணி நீங்கள் ஒரு சில ட்ரேடிங் ஆப்பை யூஸ் பண்ணுறது தேவையில்லாத விஷயம். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு சைட் பை சைடு தான் நான் இது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே. மற்றபடி கம்ப்ளீட்டாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் நீங்கள் ட்ரேடிங் ஆப்பை பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ முக்கியமாக ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரெப்யூட்டடாக உள்ள யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நிறைய பெரிய வெப்சைட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பர்டிகுலர் கம்பெனி கூட இப்போ ஜெரோதாவாக இருக்குது, இல்லை அப்ஸ்டாக்ஸ் இருக்குது, இல்லை பேடிஎம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா டைப் பண்ணிப்பாங்க. பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட அஃபிலேட்டட் லிங்க் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த அஃபிலேட்டட் லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுன்லோடுக்கு இவ்வளோ காசுன்னு காமிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ரெஃபரன் ஏர்னில் காமிச்சிருப்போம். ஒரு டவுன்லோட் லிங்க் நமக்கு எவ்வளோ காமிக்குதுன்னு. இப்போ நம்ம அவங்க கூட லிங்க் பண்ணாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அவங்க லிங்க் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், 450 ரூபான்னு அவ்வளோ ரூபா வரைக்கும் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ரூபா அவங்களுக்கு பே பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் நம்ம தலையிலேருந்து தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஏஎம்சி இல்லாதது இல்லை ஓப்பனிங் சார்ஜஸ் இல்லாததான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டு. இது இல்லாமல் ஒரு ஈக்விட்டி நம்ம டெலிவரி பண்ணுறப்பயுமே நம்மக்கிட்ட எடுக்கிற காசு அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிக்கிறேன். நான் பர்சனலாக இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார் இது கம்ப்ளீட்டாக ஜீரோ, நோ கமிஷன், நோ ஏஎம்சி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ரெஃபரே பண்ணாமல் டேரெக்டாக அவர் சொல்கிறாரு, அவர் காமிச்ச பேனரில் 0-0ன்னு இருந்ததுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா 29 ரூபா 50 பைசா என் அக்கௌண்ட்லேருந்து அப்ஸ்டாக்ஸ்லேருந்து போயிட்டே இருந்தது. இது இல்லாமல் நெகட்டிவ் பேலன்ஸில் கம்ப்ளீட்டாக போயிட்டு. ஸோ நான் இதை கம்ப்ளீட்டாக நம்ம யூடியூப்பில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டு எப்படி அப்ஸ்டாக்ஸோட அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுங்கிறத காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இது எதனால் காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்னாப்பால் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்சின்னு போட்டு 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு காமிச்சு 177 ரூபா 1 இயர்க்குன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதே குவார்ட்டர்லியாக பே பண்ணிங்க அப்படின்னா 75 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு காமிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக உள்ளதை சூஸ் பண்ணிட்டேன் போல, எனக்கு அது எந்த ஒரு ஆப்ஷனுமே அதில் காமிக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட்டில் 30 ரூபா கிட்ட போயிட்டே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட்டில் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அது நார்மலாக இந்த பிளான் தான், இந்த 3 பிளான் தான் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணப்போ லிமிடெட் பீரியட் ஆஃபருங்கிற மாதிரிலாம் ஜாயின் பண்ணி. ஸோ இது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நான் அந்தளவுக்கு பெரிய ட்ரேடிங்கே பண்ணல, மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் அந்தளவுக்கு ஈடுபட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி நான் 29 ரூபா 50 பைசா கிட்ட பே பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் நான் இதை பற்றி தெரிய வந்தது எனக்கு பெருசாக. ஸோ நீங்களுமே அந்த டிரான்சாக்ஷனை போய் செக் பண்ணி. ஸோ அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களோட ட்ரான்சாக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா 29 ரூபா 50 பைசான்னு போட்டு எம்எம்சி ஃபார் மந்த் ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு பர்டிகுலர் மந்த் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவரி மந்த் இந்த 29 ரூபா 50 பைசா போகும், அப்படி இல்லை குவார்ட்டரியில் போகும், அப்படி இல்லை இயர்லியில் போகும். ஸோ நான் முன்னாடியே காமிச்சோம்னா அந்த 3 ஸ்லாட்டில் உங்களுக்கு போகும். ஸோ நான் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியல எனக்கு. ஏஎம்சி இருக்கான்னு பார்த்தேன், தர் இஸ் நோ ஏஎம்சின்னு போட்டிருந்தது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஆனால் எம்எம்சின்னு ஒன்று இருந்திருக்குங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீரியட் ஆஃபர்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு இந்த அமௌண்ட் போணுச்சு
காமிச்சின்ட்டு நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் மோஸ்ட்லி ஈடுபடுறதுனால நம்ம மந்த்லி வந்து ஒரு ₹30 பே பண்ணுறோம், இயர்லி வந்து ₹360 பண்ண முடியாதுன்றதை நான் க்ரோவுக்கு கம்ப்ளீட்டாக ஜம்ப் பண்ணேன். ஸோ க்ரோவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து there is no AMC, there is no ஓப்பனிங் சார்ஜஸ். நிறைய பேர் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக வராங்க, யாராவது சொல்லுவாங்க இல்லை யாராவது மோட்டிவேட்டாக பேசணுன்னே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு மாதமோ 2 மாதமோ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஸ்லையோ இல்லை ஜெரோதாலேயோ போயிட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் பண்ணுறப்போ வந்து அவங்களுக்கு வந்து MMC ஓப்பனிங் சார்ஜஸ்லாம் பே பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ₹600 ₹700 வந்து ஒரு இயர்லிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துருக்க கூட மாட்டாங்க அந்த 2 மாதத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து வெரி பிகினராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசிக்கான பிளாட்ஃபார்ம், ஓப்பனிங் சார்ஜஸும் AMC இல்லாத பிளாட்ஃபார்ம், இந்த க்ரோ மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிக்குதோ அதுக்கு ஜம்ப் ஆகிடுங்க. ஸோ அப்போ வந்து பிளாட்ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படின்னா இதில் இருக்க ஃபண்ட்ஸ் அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் போய் ஓப்பன் பண்ணி AMCலேயோ இல்லைனா வந்து MMCலேயோ வந்து விட்டுறாங்க. அது அப்படியே நெகட்டிவ் பேலன்ஸில் வந்து அவங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, ப்ரோ இந்த மாதிரி நெகட்டிவ்லேயே போயிட்டுருக்கு ப்ரோ, நான் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு ஓப்பன் பண்ணேன், நான் அப்போயே ₹2000 பே பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், பட் ஆனால் எந்த ஒரு யூஸும் இல்லை ப்ரோங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆப்லலாம் போய் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டாலுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது பாட்டுக்கு ஜீரோலே தான் இருக்கும் பேலன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட ஆப்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்னு வந்து 20 per ட்ரேடுக்கு பிடிக்கிறாங்க. அப்படியே 0.01% பிடிக்கிறாங்க. ஓப்பனிங் சார்ஜஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ ₹300 கட்டியே ஆகணும். அப்படி இல்லைனா வந்து AMC, இது மட்டும் இல்லாமல் AMCயாக நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ₹300 கட்டணும். இது ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் அப்ஸ்ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ₹20 per ட்ரேடு, அப்படி இல்லைனா 0.01% பிடிப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹150. இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீரியட் ஆஃபர்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இல்லாமல் நம்மளை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் AMC வந்து சம்டைம்ஸ் 0ன்னு காமிக்குது. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து பிடிச்சாங்க அப்படின்னா ₹150 ₹250 வரைக்கும் AMC பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த ஆஃபர் இல்லைன்னா அந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ 5 பைசாவை பொறுத்த வரைக்கும் ₹10 per ட்ரேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக AMCயை பொறுத்த வரைக்கும் ₹45 வந்து per மந்த்துக்கு பிடிப்பாங்க, GST இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் ICICI செக்யூரிட்டிஸ், ICICI டேரக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹975 ஓப்பனிங் சார்ஜஸும் ₹700 வந்து AMCயாகவும் பிடிப்பாங்க. இது இல்லாமல் SBI கேப் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ₹850 வந்து ஓப்பனிங் சார்ஜஸும் ₹350 வந்து AMCயாகவும் பிடிக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் 0.5% வந்து இருக்குது டெலிவரிக்கு பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் பல ஆப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி யூடியூப்லலாம் பார்த்துக்கலாம், ஏஞ்சல் ஒன்றுங்கிற ஆட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏஞ்சல் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்க்குன்னு வந்து எந்த ஒரு ஓப்பனிங் சார்ஜஸும் கிடையாது. அதே மாதிரி ட்ரேடிங்க்குன்னு வந்து எந்த ஒரு AMC வந்து கிடையாது. இது இல்லாமல் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கெலாம் எதுக்குமே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் வந்து எந்த ஒரு AMC கிடையாது. பட் ஆனால் செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி வந்து ₹20 பிடிப்பாங்க. ஸோ ப்ளஸ் டேக்ஸஸ் வந்து அதில் GST வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இதை வந்து அடிஷ்னலாக வச்சுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ஓரளவு வந்து டாப் ஒரு 10 or 8 இருக்கிற பிளாட்ஃபார்மில் அதுவுமே ஒன்று. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து AMC இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக 1 year யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து மற்றதுக்கு சேஞ்ச் ஆவாங்க. பட் ஆனால் இது கூட ரெக்கமெண்டட் தான். ஸோ ஓப்பனிங் சார்ஜஸ் இல்லாமல் போகிறதே ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. ஸோ அதனால் க்ரோலாம் இல்லை, எனக்கு க்ரோ வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரோவையும் வந்து பேடிஎம் மணியை வந்து கம்பேர் பண்ணிக்க. ஏன்னா பேடிஎம் மணியும் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேடிஎம் மணியை பொறுத்த வரைக்கும் வந்து ₹200 ₹300 வரைக்கும் AMC வரும். ஸோ அதை டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க. அடிக்கடி வந்து ஆஃபர்ஸ் போகிறாங்க. ஸோ க்ரோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டோட்டலாக 0, ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது, AMC கிடையாது. அது இல்லாமல் வந்து ஒரு டெலிவரி பண்ணுறப்பையும் வந்து க்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 0.05 அப்படின்னா ₹20 எது வந்து மினிமமாக இருக்கோ அதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ பட் ஆனால் பேடிஎம் மணியை பொறுத்த வரைக்கும் வெறும் ₹15 தான் எடுப்பாங்க. அப்படின்னா 2.5% விச்சவர் ஸ்லோவரோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெரோதாவில் நார்மலாக ஒரு இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ₹300 + GST வந்து எடுப்பாங்க. இது வந்து நார்மலாக நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் தான் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் கார்பரேட்டாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 + GST அரௌண்ட் வந்து ஒரு ₹1180 கிட்ட வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து AMC வந்து கம்ப்ளீட்டாகவே 0ன்னு சொல்லி காமிப்பாங்க. பட் ஆனால் டீட்டெயில்டாக போய் இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோங்கிறது ஒரு ஆப்லையுமே பாருங்கள். எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக லிமிடெட் பீரியட் ஆஃபர்ன்ட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா AMC 0ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 2 மாதம் தான் இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக போய் கூகுளில் போய் டைப் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா AMC 0 அப்படின்னே காமிக்கும். ஸோ அதனால் டீட்டெயில்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்பையோ இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பையோ அதை ப்ராப்பராக வந்து பார்த்துங்க. ஒரு ஆப்பில் வந்து எவ்வளோ வந்து AMC சார்ஜஸ் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பை யூஸ் பண்ண
யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் ஒரு யூடியூப் சேனல்ஸில் கொடுக்குறாங்கன்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்லி க்ரோ, அதே மாதிரி வந்து அப்ஸ்ட்ராக்ஸ் இவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து பெங்களூர் தான் மோஸ்ட்லி ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருந்தாலுமே அவங்க வந்து தமிழ்லையுமே வந்து சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஒரு சில ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிலாம் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் சப்போர்ட் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து தமிழ்லையுமே கொடுப்பாங்க. ஜெரோதா இந்த மாதிரி வந்து டாப் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தமிழ்லையுமே வந்து இப்போ சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நான் வந்து என்னதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஸில் வந்து முன்னாடியே அக்கௌண்ட் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாத்தையுமே நான் வந்து காமிச்சிருந்தேன். முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 இயர் ஆகுது அப்ஸ்ட்ராக்ஸில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி. ஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி RKSV செக்யூரிட்டிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு போட்டு 0ன்னு போட்டு நமக்கு மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு MMCயோ AMCயோ போல. ஸோ அதனால் வந்து அந்த வேலெட்டில் வந்து 0ன்னு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமே விட்டுட்டீங்க, நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் பே பண்ணிட்டேன், AMCயும் நான் வந்து 1 இயருக்கு பே பண்ணிட்டேன், நான் வந்து அதனால் க்ளோஸ் பண்ணாமே வச்சுருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நெகட்டிவில் போட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து இதை முன்னாடியே காமிச்சிருந்தேன். இன்கேஸ் இதில் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் அந்த பர்டிகுலர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். உங்களோட ஐடென்டிட்டி நீங்கள் பேன் கார்டையோ இல்லை உங்களோட ஆதார் கார்டையோ கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து அகைன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, நீங்கள் ரீஆக்டிவேஷன் பண்ணுற வரைக்கும். ஸோ ரீஆக்டிவேஷன்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ ரீஆக்டிவேஷனா நம்ம அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து நம்ம ரீஆக்டிவேட் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ஒரு சில ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ரீஆக்டிவேஷனுக்கு வந்து 500 ரூபாய் ப்ளஸ் GST வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டேரக்ட் AMC பிளான்ஸாக இருக்கிறதுல வந்து எடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஃபன் ஹவுஸ்லேருந்து கொடுக்குற ஆப்ஸுக்கெலாம் வந்து எடுப்பாங்க. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி க்ரோலையோ இல்லை ஜெரோதாலேயோ இல்லை அப்ஸ்ட்ராக்ஸ்லையோ வந்து நான் பணம் எடுக்கிற மாதிரி பார்க்கல ரீஆக்டிவேஷனுக்கு. பட் ஆனால் அப்ஸ்ட்ராக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரீஆக்டிவேஷனுக்குன்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ மை அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் செக்மெண்ட்ஸ்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா செக்மெண்ட்ஸும் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த செக்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலையோ அது எல்லாம் வந்து இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் பார்த்திங்கன்னா வந்து ரீஆக்டிவேட் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரீஆக்டிவேட் ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியதா, இல்லை ஜஸ்ட் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஆக்டிவேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட லாகின் நீங்கள் திரும்ப பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் ப்ராசஸ். பட் ஆனால் அந்த நெகட்டிவில் போகிற பேலன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 0வில் வச்சு தான் க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் நெகட்டிவில் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா அந்த அக்கௌண்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வரைக்குமே அதுக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டி போடுறதில்ல. பட் ஆனால் ஃபியூச்சரில் போடுவாங்களாங்கிறது தெரியல. ஸோ ICICI டேரக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 975 ரூபா வரைக்கும் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதில் ICICIயில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஒரு 1.5 மாதத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு யூடியூப் சேனலில் காமிச்சாங்க ஒரு ப்ரொமோஷனல் கோடான்ட்டு அதை யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ 500 ரூபாவில் வந்து அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ AMC பார்த்தீங்கன்னா 700 ரூபா பே பண்ணியிருக்காரு. டோட்டலாக 1200 ரூபா வந்து அவர் வந்து பே பண்ணியிருக்காரு அந்த 1 மந்த்துக்கு மட்டுமே. ஸோ AMCங்கிறது வந்து முன்னாடியே அவருக்கு போயிருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து -2000 சொச்ச ரூபாயில் காமிக்குது. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு செக் பண்ணுறப்போ அவருக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போணுச்சுனே தெரில, நான் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணலங்கிறாரு. பட் ஆனால் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிட்டு ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸில் இருக்குது. ஸோ அவர் டோட்டலாக வந்து எல்லாத்தையுமே வந்து திரும்ப பே பண்ணிட்டு தான் அவர் வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவருக்குமே வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணி இப்போ அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் பண்ணி இப்போ ட்ரேட் அதில் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் வந்து அதிக AMCயில் இருந்தாலுமே வந்து ICICI HDFC இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து பேங்கிங்லேருந்து பண்ணுறதுனால அந்த அதுக்கெலாம் வந்து அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறது தான். ஸோ ஈவன் இங்கேயே பார்த்தீங்கன்னா SBIக்குமே வந்து அதிக அமௌண்ட் தான் போகும். பட் ஆனால் நிறைய பேர் வந்து SBI ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா DP சார்ஜஸ். ஸோ DP சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆப்புக்குமே வந்து சேஞ்ச் ஆகுங்கிறதே நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். ஆமாம், DP சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்புக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஜெரோதா, க்ரோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து 13 ரூபா 50 பைசா ப்ளஸ் GST போகும். அது பார்த்தீங்கன்னா 8 ரூபா ப்ளஸ் 5 ரூபா 50 பைசா CDSLக்கு ப்ளஸ் GST போகுது. ஸோ அதுதான் 13 ரூபா 50 பைசா ப்ளஸ் GST வந்து போகும் நார்மலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பைசாவுக்கு வந்து ₹25 அதாவது 0.05% வரைக்கும் போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் போகும். மற்றது பார்த்திங்கன்னா வந்து 2 ஆப் இருக்குது. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து 10 + 5.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 ஆப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 15 ரூபா 50 பைசா ப்ளஸ் GSTயில் போகும். ஸோ பட் ஆனால் அந்த ஆப் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. இது வந்து ஜஸ்ட் கூகுளில் கிடச்ச இமேஜுங்கிறதுனால இதை அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து பேடிஎம் மணிக்கு பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 10 ரூபா ப்ளஸ் GST போகும். அதுதான் வந்து எனக்கு பார்த்ததில் கம்மி. ஸோ ஏஞ்சல் ப்ரோக்கிங்லையுமே வந்து அரௌண்ட் 10 ரூபா ப்ளஸ் GST போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துங்க.
இதில் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹18.50 போகும். ஸோ ₹13 ப்ளஸ் ₹5.50 சிடிஎஸ்எலுக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் போகும். ஸோ அந்த ₹18. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஜெரோதாக்கும் க்ரோவுக்கும் தான் வந்து ₹13.50 போகும். ஸோ இதோட வந்து பேடிஎம் மணிக்கும் வந்து கம்மியாக தான் போகுது. வந்து காமன் வந்து ₹13.50 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு ₹14 கிட்ட வந்து போகும் ஒரு டெலிவரிக்குமே வந்து. ஸோ இதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டோட்டலாக நான் திரும்ப சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ சார்ஜஸ் வந்து இவங்க எடுப்பாங்க. இது இல்லாமல் இவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் வந்து இது மூலயமா வந்து ப்ரமோஷனல் மூலயமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த கம்ப்ளீட் ஆப்ஸில் எந்த ஒரு ஆப்ஸு கூடயுமே வந்து டைப் பண்ணி நான் வந்து அவங்கள்ட்ட வந்து ப்ரமோஷனாவோ அஃபிலியேஷனாவோ பண்ணல. ஸோ இது எந்த ஒரு விதத்துலையும் வந்து ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. என்னோட பர்சனலாக நான் க்ரோ ஆப் யூஸ் பண்ணுறேன், ஏஎம்சி இல்லாமையும் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இல்லாமையும். ஸோ அதனால தான் நான் அதை பற்றி நான் திரும்ப சொன்னேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதோ ஆப் தெரியும், நோ ஏஎம்சி நோ அக்கௌண்ட் சார்ஜஸ்னால் நம்மளால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.